வந்துட்டேன்டா. நீ மட்டும் மாளிகையில் இருக்கியோ? என் அம்மாவுக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்டி என் அம்மாவை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா, விட மாட்டேன். நான் தாண்டா உனக்கு ஏம உன்னை இனிமேலும் சும்மா விடுவேன், விட மாட்டேன். என் அம்மா அப்படி என்னடா பண்ணிட்டா உனக்கு? ம், ஏதோ கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டா, அதுக்காக அவங்களுக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்டி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவியா நீனு? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல, என்கிட்டயோ இல்லை என் அப்பா கிட்டயோ ஒரு வார்த்தை பேசியிருக்கணுமா இல்லையா? நீ நினைச்சதுதான் முடிவா என்ன? அந்த முடிவை நீ பண்ணிட்டல, உன் முடிவு நீ என் கையிலடா. அது சரி. டேய் கார்த்திக், இந்த நாளை நல்லா குறிச்சு வச்சுக்க. ஏன்னா 7:30 உனக்கு ஸ்டார்ட் ஆகுற நாள். இனிமே உனக்கு நடக்கிற எல்லாமே அபசகனமும் கெட்டுதலாகவும் தானே நடக்கும். ஏன்னா நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்க அது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருடா. வரேன் வெயிட் பண்ணுங்க, வரேன். வந்துட்டேன். அப்பப்பா முடியல நம்மளால, எத்தனை தான் பார்க்கறது. நல்ல வேலை அனன்யா இருக்கிறதுனால இந்த குட்டியை அவன்கிட்ட விட்டாச்சு. அவள் பார்த்துட்டு இருக்கா. இது யாருன்னு தெரியலையே, காலிங்களை ஓயாமல் அடிச்சுட்டே இருக்காங்க. வரேன். நீ எதுக்கு இங்க? என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்க? என்னக்கா என்ன பார்த்து இப்படி அதிர்ச்சியா இருக்கீங்க? ஏன் நாளா உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்ல. என்ன திடீர்னு இங்க, என்ன விஷயம்? அது வந்து நான் கார்த்திகை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்க்கா. கார்த்திகை பார்க்கலாமா? கார்த்திக் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அதான். இங்க பாரு, கார்த்திக் உன்னை பார்த்தானா கண்டிப்பா கோவப்படுவான். சொன்ன கேளு. கார்த்திகை பார்த்து வீணா நீ எதுவும் வாங்கி கட்டிக்காத. நீ கிளம்பு, இங்கேருந்து கிளம்பு. நான் எதாக இருந்தாலும் கார்த்திகை உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். அவன் உன்னை நேராக பார்த்தானா கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடுவான். என்னக்கா வீட்டுக்கு வந்தானே இப்படி அனுப்புறீங்க? நான் உங்க வீட்டுக்குள்ள கூட வரலக்கா. நீங்க கார்த்திகை மட்டும் கூப்பிடுங்களேன். கார்த்திக் கிட்ட பேசிட்டு நான் உடனே போயிடுறேன். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்த ஒரு அர்த்தத்திலையும் இங்க வரலக்கா. அவனை பார்த்து அவன் கிட்ட பேசணும், அதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கோவத்திலையும் எந்த விரோதத்திலையும் நான் வரலக்கா. நீங்க பாருடா அசோக், நான் உன்னை இப்படி அனுப்புறது தப்பு தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது இப்பவே முடிஞ்சிடும். அதுவே கார்த்திக் வந்தானா பிரச்சனை பெருசாயிடும். அவன் உன்னை பார்த்தா கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவான். தேவையில்லாத பிரச்சனைகள், உனக்கு மன வருத்தம் வந்துடும். அதுக்காக தான் சொல்றேன், வேண்டாம். கார்த்திக் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் கோவப்பட்டானா எப்படி நடந்துருவோன்ட்டு. அதனால தான் சொல்றேன், நீ கிளம்பு. அக்கா நீங்க கூப்பிடுங்க. கார்த்திக் என்ன சொன்னாலும் சரிதான், என்ன திட்டினாலும் சரி, இல்லை என்ன அடிச்சாலும் சரி, நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன்க்கா. ஆனா கார்த்திக் கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போனோம்க்கா. அதுக்காக தான் நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்களேன். நான் கார்த்திகை பார்த்து 1-2 வார்த்தை மட்டும் பேசிட்டு உடனே கிளம்பிடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்க இருக்க மாட்டேன்க்கா. நான் உங்க வீட்டுக்குள்ள கூட வர மாட்டேன். கார்த்திகை நான் இப்படி வாசல்ல நின்று பார்த்து பேசிட்டு உடனே கிளம்பிடுறேன்க்கா. சரி, நீ ஏதோ ஒரு முடிவோட வந்திருக்கேன்னு நல்லா தெரியுது. இரு, நான் கூப்பிடுறேன். சரி, நீ உள்ள வா. இல்லக்கா, நான் உள்ளலாம் வரல. நீங்க கார்த்திகை மட்டும் கூப்பிடுங்க. நான் பேசிட்டு இப்படியே கிளம்புறேன். நீங்க கார்த்திகை கூப்பிடுங்க. டேய், அதான் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சே, அதுக்கப்புறம் உள்ள வராம என்ன பண்ண போற? வா, உள்ள வா, நான் கார்த்திகை கூப்பிடுறேன். இல்லக்கா, கார்த்திக் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நான் வரேனே. நீங்க கார்த்திகை கூப்பிடுங்க. சரி, நீ ஒரு முடிவோட இருக்க, நல்லா தெரியுது. இரு, கார்த்திகை கூப்பிடுறேன். கார்த்திக். என்னாச்சு? யார் வந்திருக்காங்க? யார் என்ன பார்க்க வந்திருக்காங்கக்கா? அது வந்துடா கார்த்திக். என்னக்கா என்ன ஆச்சு? யாரு சொல்லுங்க. இருடா, நான் கூப்பிடுறேன், நீயே பாரு. சரிங்கக்கா, கூப்பிடுங்க. உள்ள வா. கார்த்திக் வந்துட்டான் பாரு, உள்ள வா. இதோ வரேன். நீ என்ன இங்க? உனக்கு என்ன வேலை இருக்கு இங்க? நீ எதுக்கு இங்க வந்த? கார்த்திக், இங்க பாரு, கோவப்படாம டென்ஷன் ஆகாம கேளு. நீ எதுக்கும் கோவப்பட்டுக்காதடா, சொன்னா கேளு. என்னக்கா என்ன பேசுறீங்க? சரி, இப்போ இவங்களுக்கு என்ன இங்க வேலை? எதுக்கு இங்க வந்திருக்கான்? சரிடா கார்த்திக், டென்ஷன் ஆகாத. நான் எவ்வளவோ கேட்டுட்டேன். ஆனால் அவன் உன்னை தான் பார்க்கணும், உன்கிட்ட தான் பேசணும்னு பிடிவாதமாக நின்றுட்டு இருந்தான். அதனால தான்டா உன்னை கூப்பிட்டு விட்டேன். நீ டென்ஷன் ஆகாமல் கேளு, கோவப்படாத, நிதானமாக கேளு. சரி, என்னம்மா என்ன விஷயமா வந்திருக்கானம்மா? கார்த்திக், நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்திருக்கேன். நீ என் முகத்தையே பார்க்கலன்னா எப்படி? உங்ககிட்ட தான் பேசணும் கார்த்திக். பேசுறதுக்கு முகம் பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல, காது கேட்டா போதும். சொல்லு, எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? எனக்கு தெரியும் கார்த்திக், நீ என் மேலேயும் கோவமாக இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே அம்மா பண்ணதால தானே அம்மா மேலே உள்ள கோபம் என் மேலேயும் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். அம்மாவும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னும் போய் அம்மா பார்க்கல. அது தெரியுமா உனக்கு? ஏன் அட்ரஸ் எதுவும் தெரியாதா என்ன? நான் வேணா அட்ரஸ் கொடுக்குறேன், போய் பார்க்கறதுனா பாரு. அந்த அட்ரஸை கேட்க போய் தாண்டா அப்பா அம்மா என்னை ஒரு மாதிரி பார்த்தோம். டேய், நீ உன் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கியா? இருக்க விட மாட்டேன்டா. நான் இங்கே வந்த நோக்கமே வேறு.
என் அம்மாவுக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்டி அவங்கள பைத்தியம் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கல, விட மாட்டேன்டா, விட மாட்டேன். உன்னை, உங்கள் அக்காவை, உன் பொண்டாட்டியை யாரையுமே சும்மா விட மாட்டேன். என் அம்மா கடை பைத்தியக்கார பட்டம் கட்டியிருக்கீங்க. ஏன்னா கார்த்திக், எனக்கு அம்மா பார்க்க இஷ்டம் இல்லை. அம்மா பண்ண வேலைக்கு அவங்கள நீ கரெக்டான இடத்துல தான் சேர்த்துருக்க. அதனால எனக்கு அம்மா பார்க்க இஷ்டம் இல்லை. நான் உன்னை தேடி வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக தான். இங்கே பாரு அசோக், உங்கள் அம்மாவை நான் வேணும்லாம் கொண்டு போய் அங்கே சேர்க்கல. உங்கள் அம்மா என்ன வேலை பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாது. அவங்க பண்ண வேலைக்கு தான் நான் அவங்கள கொண்டு போய் அங்கே சேர்த்தேன். உனக்கு என் மேலே கோவம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் எதுவும் பண்ண முடியாது. உன் கோவம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ நேரடியாகவே காட்டலாம். அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. இப்போ நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை உன் கோவத்தை காட்டுறதுக்காக கூட இருக்கலாம். என்ன பேசணுமோ பேசு, என்ன திட்டணுமோ திட்டு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் உங்கள் அம்மாவை மட்டும் பார்க்காம இருக்காது. நீ போய் உங்கள் அம்மாவை பாரு. நீ உங்கள் அம்மாவை பார்க்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சேன். உனக்கு விஷயத்த சொன்னதே நான் தான். அப்புறம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி எனக்கு விஷயத்த சொன்னவன் நீதான்னு எனக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். இல்லை கார்த்திக், அம்மா பண்ணது எல்லாமே நானும் கேள்விப்பட்டேன். நீ அம்மாவுக்கு கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்க. வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு அம்மா பார்க்குற எண்ணம் இல்லை. நீ அதை விடு கார்த்திக். நான் இப்போ இங்கே வந்ததே நீ நினைக்கிற மாதிரி உன் மேலே கோவத்தை காட்டுறதுக்கெலாம் இல்லை. நான் வேற ஒரு விஷயமா தான் இங்கே வந்திருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்க? அது வந்து கார்த்திக், அம்மாவும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்பாவும் உனக்கு அப்பாவை பற்றி நல்லாவே தெரியும். அவர் என்னை பெருசாக கண்டுக்க மாட்டார். நானும் கொஞ்ச நாள் வரைக்கும் பொறிக்கத்தனம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. இப்போ புத்தி வரும்போது தான் பார்க்குறேன் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கார்த்திக். அதான் ஒரு வேலை தேடி தான் இங்கே வந்தேன். நீ என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. சரி, உன்னை பார்த்தா எதனா ஐடியா கிடைக்கணும் தான் நான் இங்கே வந்தேன் கார்த்திக். இங்கே பாரு அசோக், உனக்கு வேலை தான் வேணும்னா இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸும் இருக்குது, ஃபேக்ட்ரிஸும் இருக்குது. நீ எங்கே போய் உனக்கு வேலை கேட்டாலும் கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அங்கே நீ கரெக்டாக நடந்துக்கணும். நீ நல்லா படிச்சிருக்க, போய் உன் படிப்புக்கு தகுந்த வேலையை நீ தேடு. கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். ஆனால் கரெக்டாக நடந்துக்க, புரியுதா? ஆமாம், அக்கா சொன்ன மாதிரி தான். உனக்கு இங்கே எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்கும். ஆனால் நீ அங்கே ஒழுங்காக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன், என் ஃப்ரெண்டு கம்பெனியில் கூட உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நீ கரெக்டாக இருப்பியான்னு எனக்கு தெரியாதுல்ல. இங்கே பாருங்க, நீ சொல்லுமா அனன்யா, நீ ஏமா கீழே வந்த? பொண்டாட்டி, நீ எதுக்கு இங்கே வந்த? நான் தான் வர வேணா ரூம்ல இருந்தேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை மாமா, பாப்பா ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். நான் மேலேருந்து அண்ணியை குரல் கொடுத்தேன். ஆனால் அன்னிக்கு கேட்கல போல இருக்கு. அதான் மாமா பாப்பாவை கீழே தூக்கிட்டு வந்தேன். அவனுக்கு பசிச்சிரு போல இருக்கு. அதான் மாமா. என்ன மாதிரி இருக்கா ஐயா இவ? அது சரி, ஃபோட்டோவில் பார்க்கும்போதே ஒரு மார்க்கமாக தான் இருந்தா, நேரில் இன்னும் செம்மையாக இருக்காளே. அதான் கார்த்திக் கவுந்துட்டான். சரிம்மா அனன்யா, நீ அவனை கொடு, நான் தூக்கிட்டு போகிறேன். நீ ரூமுக்கு போ. சரிங்க அண்ணி, இந்தாங்க அண்ணி. அதான் கொடுத்துட்டேன்லடி, ஏன் இன்னும் பார்த்துட்டு இருக்க? ரூமுக்கு போனா வரேன். சரிங்க மாமா. மாமா. என்னம்மா, என்ன? இல்லை மாமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. என்னடி, என்ன சொல்ல போற? நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய் கார்த்திக், அவள் தான் கூப்பிட்றாள், என்னன்னு போய் கேளு போ. எதனா முக்கியமான விஷயமா கூட இருக்கலாம்ல. இங்கே பாரு, யார் மேலேயும் இவ்வளோ கோவத்தை அவன் மேலே காமிச்சிட்டு இருக்காது. போ, அவள் என்ன சொல்கிறான்னு கேளு போ. சரிங்கக்கா. புள்ளடி பொண்டாட்டி, என்ன? மாமா, நான் சொன்ன கோவப்பட மாட்டீங்களே. பொண்டாட்டி, நீ கோவப்படாத மாதிரி சொல்லு, நான் கண்டிப்பாக கோவப்பட மாட்டேன். என்ன இப்போ நாங்கள் பேசிட்டு இருந்த விஷயத்தை பற்றி தானே சொல்ல போற? ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் பொண்டாட்டி என்ன யோசிப்பான்னு எனக்கு தெரியாது. நீ என்ன யோசிச்சிருப்ப? நம்ம ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு கொடுக்கலாமே, அதை தானே நீ யோசிச்ச? மாமா, எப்படி மாமா, எப்படி கரெக்டாக சொன்னீங்க? அதான் சொன்னல, என் பொண்டாட்டி எப்படி யோசிப்பான்னு எனக்கு தெரியாது. நீ இப்படி தான் யோசிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன் கேரக்டர் அதுதானடி. இல்லை மாமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த அண்ணாவோட பாதிப்புக்கு நம்மளும் ஒரு வகையில் காரணம் தானே. ஏன்னா சித்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில் முக்கிய காரணம் தானே மாமா. எனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கும்ல. இப்போ இந்த அண்ணன் யாருமே இல்லாமல் இப்படி தனிமரமாக வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு நானும் ஒரு பெரிய காரணம் இல்லை மாமா. அதுதான் மாமா மனசு கேட்கல. அதான் மாமா உங்ககிட்ட சொல்லலாமேன்னு. ப்ளீஸ் மாமா. பொண்டாட்டி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்லை, எனக்கும் தெரியும். ஆனா உனக்கு தான் இவங்களை பத்தி எதுவுமே தெரியல.
இவனும் இன்னும் லேஸ் பட்டவன் கிடையாது. மாமா அவங்க எப்படின்னு தெரியும் போதே அவங்க பையன் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் புரியுது மாமா. கண்டிப்பா இந்த அண்ணாவும் நிறைய கெட்ட புத்திகள் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம கூட வச்சுக்கிட்டோன்னா அவரோட எண்ணங்களை மாத்தலாம்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கூட சேர்ந்த நாரும் மணக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் இவரோட விஷயத்துல மாறக்கூடாது? ஏண்டி நீ என்ன புத்தராடி ஒருத்தனையா கூப்பிட்டு மாத்தி மாத்தி அனுப்புறதுக்கு? பொண்டாட்டி, நீ சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவன் இங்க இருந்தானா சரியாவும் வராது. வீணா நமக்கு தான் டென்ஷன். அதனால அவன் இங்க இருக்க வேண்டாம். அவனுக்கு நான் வெளியில கூட வேலை வாங்கி தரேன். நீ அதை பத்திலாம் கவலைப்படாது. நீ போ, நான் பார்த்து பேசி அவனை அனுப்பி விடுறேன். சரிங்க மாமா. என் மனசுல பட்டது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான் மாமா. நான் உங்களை கம்பல்லாம் பண்ணலை. என் மனசுல பட்டது உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அது போதும் மாமா. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் வரும். நீங்களே முடிவு பண்ணுங்க மாமா. நான் போகிறேன். என் முன்னாடியே ஒட்டி வராசிட்டா நிற்கிறீங்க. எவ்வளோ நாளைக்கு நானும் பார்த்துடுறேன். உங்கள் குடும்பத்தில் உறவாடி கெடுக்கலை. என் பேர் அசோக் இல்லடா. எங்கள் அம்மாவுக்கு பைத்தியக்காரப்பட்ட கட்டினல, உனக்கு நான் பைத்தியக்காரப்பட்ட கட்டணும் இல்லையான்னு பார்த்துட்டே இருடா. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. செம்ம கட்ட இவளை லேசில் தண்டிச்சிடக்கூடாது. இவளை கொஞ்சமாவது ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவளுக்கு என்ன பண்ணணுமோ தரமாக பண்ணணும். பண்ணுறேன்டி, பண்ணுறேன். இங்கே தானே இருக்க போகிறேன். இனி என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பார்க்க தாண்டி போகிறேன். சரிங்க மாமா, நான் ரூமுக்கு போகிறேன். அண்ணி, பாப்பா ரொம்ப நேரமாக அழுதுட்டான். அவனுக்கு த்ரோட் பெயினே வந்துடும் போல இருக்கு. நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் பால் கொடுங்க அண்ணி. நான் உள்ளே போகிறேன். அவனுக்கு கொடுத்து முடிச்சோடனே தூக்கிட்டு வந்து ரூமுக்கு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா அனன்யா. அவன் அழுகையை நிறுத்தினதும் உங்ககிட்டே கூட்டிட்டு வந்து விடுறேன், ஓகேவா? சரி, இப்போ நீ ரூமுக்கு போ. பொண்டாட்டி ஒரு நிமிஷம் நில்லுடி. என்ன மாமா, என்னாச்சு மாமா? என் பொண்டாட்டி என்கிட்ட ஆசைப்பட்டு எதுவும் கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீ இதை கேட்டிருக்க. இதை கூட நான் நிறைவேற்றலைன்னா நல்ல புருஷன் கிடையாதுல்ல. நல்லா யோசிச்சுட்டேன். நான் உன் ஆசையை நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரியல மாமா, என்ன சொல்கிறீங்க? நீ ஆசைப்பட்டல அசோக்க நம்ம ஆஃபீஸ்லேயே வேலைக்கு சேர்த்துக்கணுன்னு, அதான் சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. உங்கள் அண்ணனை நம்ம ஆஃபீஸ்லேயே வேலைக்கு சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். மாமா, நீங்க நிஜமாவா சொல்றீங்க? என்ன ஒரு சந்தோஷம். அப்புறம் என் பொண்டாட்டி சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். அதனால தான் நான் அவனை நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன்டி. பொண்டாட்டி சந்தோஷமாடி? ரொம்ப சந்தோஷம் மாமா. இப்போதான் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு மாமா. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ். ரூமுக்கு வா, வேற வாங்கிக்கிறேன், சரியா? ரூமுக்கு வாங்க, நீங்கள் கேட்காமலே தரேன், போதுமா? ஏன்னா நீங்கள் இன்னைக்கு நான் கேட்டதை செஞ்சிட்டீங்கல்ல, அதனால என் மாமாவுக்கு கேட்காமலே தரணும்ல. கண்டிப்பாக தரேன் மாமா. அடேங்கப்பா, பாருடா. ஓ, இப்படி ஒன்று இருக்கோ? பொண்டாட்டி நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ சொல்லு. மாமா டக்கு டக்குன்னு செஞ்சிடுறேன். இப்படி செஞ்சா அப்படி கிடைக்கும்னா எப்படி வேணாலும் செய்யலாமே. ப்ளீஸ் பொண்டாட்டி, அடுத்து என்ன ஆசைன்னு சொல்ல. சரி, நீங்கள் அங்கே என்னன்னு பார்த்து பேசுங்க, நான் உள்ளே போகிறேன். ரெடி, நீ எங்கே போகிற? மாமா வரேன், வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரூமுக்கு போகலாம். டேய் அக்கா பையன் விருந்தாளிலாம் இங்கே தான் இருக்காங்க, கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுடா. அட ஆமால. இல்லைக்கா, என் பொண்டாட்டியை பார்த்ததும் உங்கள் எல்லாரையும் மறந்துட்டேன்க்கா, சாரி. அது சரிடா, நீ மறக்கலனா தான் ஆச்சரியம். உன் பொண்டாட்டி உன் பக்கத்தில் வந்தாலே நீ இந்த உலகத்தையே மறந்துடுவேன்னு எங்களுக்கு தெரியாதா? ஆனால் விருந்தாளிக்கு தெரியாதுல்ல. என்னன்னு பார்த்து பேசு. கண்டிப்பாக்கா. அசோக், சொல்லு கார்த்திக். நீ நாளைக்கு மார்னிங் 10 o'clock போல் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடு, ஓகேவா? உன்னுடைய அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வா. அப்புறம் ஒரிஜினல் ஆதார் பேன் இதையும் எடுத்துகிட்டு வா. நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே நீ ஜாயின் பண்ணுற மாதிரி வா, ஓகேவா? கார்த்திக், நீ நிஜமாவா சொல்கிற? ஆமாம் அசோக், இந்தோ என் பொண்டாட்டி தான் உன்னை என் ஆஃபீஸில் தான் சேர்த்தே ஆகணும்னு உத்தரவு போட்டுட்டா. அதனால தான் நானும் முடிவு பண்ணிட்டேன். நீ என் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க, ஓகேவா? நாளைக்கு மார்னிங் 10 o'clock நான் கேட்ட ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. ஜாயின் பண்ணுற மாதிரியே வந்துடு, ஓகேவா? அது சரி, அவளுக்கு அவளே குழி தோண்டிக்கிறா போல இருக்கு. என் வேலை சுலபமாக முடிஞ்சிடும் போல இருக்கு. இருடி இரு. சரி கார்த்திக், மார்னிங் ஷார்ப்பாக வந்துடுவேன் கார்த்திக். அண்ணா,
நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா சித்தி எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். சித்தியோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணம். அதனால தான் நான் இவர்கிட்ட பேசி உங்களை எங்கள் ஆஃபீஸ்லேயே சேர்த்துக்க சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நல்ல விதமாக நடந்துக்கோங்கண்ணா. என்னடா இவ இப்படி சொல்கிறாளேன்னு தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்கண்ணா. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன்ல, உங்களோட கேரக்டர் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. என் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இவர் உங்களை சேர்த்துருக்காரு. அதனால் தயவு செஞ்சு அந்த நம்பிக்கைக்கு மாறா நடந்துடாதீங்க. சே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேமா. கார்த்திகை மேல நம்பிக்கை வச்சிருக்கான்ல, நீங்கெல்லாம் வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேமா. நான் கண்டிப்பா கரெக்டா நடந்துக்கோமா. நீ வேணா பார்த்துட்டே இரு, நான் எப்படி நடந்துக்க போறேன்னு நீ பார்த்துக்கிட்டே இருமா. கண்டிப்பா நான் நல்ல விதமாவே நடந்துக்குவேம்மா. சரி அசோக், நீ கிளம்பு. நாளைக்கு ஷார்ப்பா 10 o'clock ஆஃபீஸ்க்கு வந்துரு, ஓகேவா? ஓகே, நீ கிளம்பு. சரி கார்த்திக், வந்துடுறேன். அசோக் ஒரு நிமிஷம் இரு. சொல்லு கார்த்திக். அம்மா, நீ இப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருக்க? அது அது வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் கார்த்திக். டே அசோக், என்னடா என்ன சொல்ற? பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டே பண்ணிருக்கியா? ஆமாக்கா, நான் 2 நாள் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து. ஆனால் கார்த்திகை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அதான் 2 நாளாக பஸ் ஸ்டாண்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கே தான் பஸ் ஸ்டாண்டில் பப்ளிக் பாத்ரூம் இருக்குது. அங்கே தான் குளிச்சுட்டு டெய்லியும் வேலைக்கு தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்க்கா. வேறு ஒன்றும் இல்லை. பேகு கையிலே எடுத்துப்பேன். மற்றபடி எனக்குன்னு பெருசாக சொல்கிற மாதிரி லக்கேஜ் எதுவும் இல்லை. அதான்க்கா. சரி, நீ பஸ் ஸ்டாண்ட்லலாம் ஸ்டே பண்ண வேணாம். பேக் எடுத்துகிட்டு வந்துட்டல, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லேயே ஸ்டே பண்ணிக்க. இங்கே பாரு அசோக், கரெக்டாக நடந்துக்க. அதுலேருந்து கொஞ்சம் கூட மாற்றத்தை காமிச்சிடாது, புரியுதா? கார்த்திக் நல்ல விதமாக சொல்லும் போதே நல்ல விதமாகவே நீ நடந்துக்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியுது கார்த்திக். நீ இவ்வளோ தூரம் எனக்கு எல்லாமே பண்ணும்போது நான் எப்படி கார்த்திக் தப்பாக நடந்துப்பேன்? இல்லை, நீ எனக்காக வேலை இடம் இதெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் அம்மா மாதிரி இருக்க மாட்டேன் கார்த்திக். எனக்கு இது போதும் கார்த்திக். நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். சரி அசோக். அக்கா, கெஸ்ட் ஹவுஸ் சாவி அவன்கிட்ட கொடுத்து விடுங்க. அசோக், மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக நடந்துக்க. கார்த்திகை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டான், பார்த்துக்க. இல்லை கார்த்திக், நான் கரெக்டாக நடந்துப்பேன் கார்த்திக். சரிடா இரு, நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். சாவியை கொடுத்ததும் ஃபர்ஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், ஓகேவா? இல்லைக்கா, சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம், இருக்கட்டும், பரவாயில்ல, நான் வெளியில் பார்த்துக்கிறேன்க்கா. ஐயோ அண்ணா, இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிறீங்கன்னு ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பாடுலாம் வெளியிலலாம் பார்த்துக்க வேண்டாண்ணா. எப்பவுமே நம்ம வீட்டிலே சாப்பிடுங்க. இங்கேயே பார்த்துக்கோங்கண்ணா. சரிம்மா, சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிடா, நீ கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட போ, நான் கீ எடுத்துட்டு வரேன், போ. சரிங்கக்கா. டேய் கார்த்திக், இப்போ நீ எடுத்த முடிவு கரெக்டா? இல்லை அனன்யா சொன்னாலேன்னு கண்ணை மூடிக்கிட்டு? அக்கா, உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவேனா என்ன? அவன் எதுக்காக வந்திருக்கான், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறான்னு எனக்கு எதுவுமே தெரியாதா என்ன? விடுங்கக்கா, பார்த்துக்கலாம். நான் இருக்கேன்ல, ஒன்றும் கவலை இல்லை. இருக்கட்டும், அவன் நினச்சது தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இதை நான் இவ சொன்னாங்கிறதுக்காக இல்லை, அவனை. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் போய் முதல்ல அவனுக்கு கீ கொடுங்க. அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டும். ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தோடனே நல்ல வயிறால் சாப்பாடு போடுங்க, சாப்பிடட்டும். அதான் கார்த்திக் தெரியாதுதான் என்ன? சரிடா கார்த்திக், இருந்தாலும் கொஞ்சம் மனசு நிரடலாக இருந்தது, அதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். சரிடா, நான் போகிறேன். சரிங்கக்கா, போங்க, போய் அவனை பாருங்க. மாமா, ஏம்மா? அப்ப நான் சொன்னதுக்காக நீங்க அவரை வேலைக்கு சேர்க்கலையா மாமா? அடி என் மக்கு பொண்டாட்டி, நானா யாரு நீனா யாரு? நம்ம 2 பேரும் ஒன்று தானடி. என் மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடிச்சோ அந்த எண்ணங்கள் கொஞ்சம் மாறுதலா உன்கிட்ட ஓடி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா 2 பேரோட விஷயமும் ஒன்று தானே. மாமா, நீங்க நல்லா பேசுறீங்க மாமா. உங்ககிட்ட நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். நீங்க வேற மாதிரி தான். அப்படின்ற பேசுறதுக்கு என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம், மற்ற விஷயத்துக்கு நான் தாண்டி உன்கிட்ட ட்ரைனிங்க்கு வரணும். வரட்டா? போங்க, உங்களுக்கு ரொம்ப தான். போங்க மாமா, என்னை விடுங்க, நான் போறேன். விட்டா நீ போயிடுவேன்னு தெரியும் டி பொண்டாட்டி. விட்டா தானே போவ, நான் தான் விட மாட்டேனே. போங்க. லவ் யூ டி பொண்டாட்டி. உன்னோட குணம் அதுதாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு நல்லதுன்னு நினைக்கிற பாரு,
அது ஒன்று போதுண்டி என் பொண்டாட்டிக்கிட்ட. அதுதாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ம். லவ் யூ மாமா. நீங்க மட்டும் என்னவா, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு இப்படி ஒரு வேலையை தரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அப்ப உங்களோட குணமும் நல்ல குணம் தானே மாமா? என் குணம் தானே. போக போக தெரியும். நல்ல குணமா நல்லதுக்கு நல்லதான்னு உனக்கே புரிய போகுது பொண்டாட்டி. பார்த்துக்கலாம். ம், போங்க மாமா, எனக்கு தெரியும். சரி, நம்ம போலாமா? கண்ணிரண்டும் ஜாலம் பேசி காதல் போதை ஏத்துது, பொண்ணு இட்ட தூண்டில் என்னை போட்டு இழுக்குது. சொந்தக்கார நான் தானே, தொட்டு பார்க்க கூடாதா? கண்ணன் தொடும் கைரண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா? எல்லா சமையலும் பண்ணியாச்சு, டிஃபனும் பண்ணியாச்சு, லஞ்சும் முடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சது. ஆனால் இவ்வளோ சாமான் இருக்கே, இதை நம்ம எப்படி தேய்க்கிறது? ஐயோ, இதை தேய்ச்சிட்டு கிளம்பணும்னா ரொம்ப நேரம் ஆயிடுமே. நமக்கு வேறு இன்னைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கே. நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் போயே ஆகணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த 1 வீக் ஃபுல்லாகவும் இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு. நம்ம இந்த 1 வீக்கும் சீக்கிரம் போய் ஆகணுமே. இப்போ என்ன பண்ணுறது? மடி நிமி, வாங்க அத்தை. அப்பாடா, இப்போதான் நினச்சிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க அத்தை. வாங்க அத்தை. ஏம்மா, என்னம்மா? அது ஒன்றும் இல்லை அத்தை, எல்லா சமையலும் முடிச்சிட்டேன். காலைல டிஃபனும் ரெடி பண்ணியாச்சு, மதியானத்துக்கு லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு அத்தை. எல்லா வேலையும் முடிஞ்சுது. சரிம்மா. சொல்லுமா அத்தை, என்னாச்சு அத்தை உங்களுக்கு? எதுவும் உடம்பு முடியலையா என்ன? ஆமாம்மா, என்னன்னு தெரியல. நேற்று நைட்லேருந்து ஒரே சளி, இருமல், ஒரு பக்கம் காய்ச்சல் வேறு அடிச்சிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா. சரி, அதை விட நான் பார்த்துக்கிறேன். நீ என்னம்மா சொல்ல வந்தீங்க? என்னம்மா? இல்லை அத்தை, எல்லாமே முடிச்சுட்டேன். நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல தான் வந்தேன் அத்தை. நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அத்தை. உடம்பு உங்களுக்கு ரொம்ப முடியல, நல்லாவே தெரியுது. நான் என்ன கூட்டிகிட்டு போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு? என்ன நீ எப்படிமா கூட்டிகிட்டு போவேன்? உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல, நீ இந்த வேலையெல்லாம் எதுக்கு செஞ்ச? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து செஞ்சிருக்க போகிறேன். நீ முதல்ல காலேஜ் கிளம்பு. ஓ, நீ வேற இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன். இங்கேயே நேரம் ஆகுது பாரு. நீ கிளம்புமா. இல்லை அத்தை, உங்களுக்கு வேறு உடம்பு முடியல, நான் எப்படி கிளம்புறது? மாமா வேணா லீவ் போட சொல்லட்டுமா? அப்படி நிம்மி, அதெல்லாம் எதுவும் வேணாமா. ரித்து இருக்கா வீட்டில், ரித்து பார்த்துக்க போறா. அது மட்டும் இல்லை, உங்கள் மாமனாரும் வேலைக்கு போகல, அவரும் வீட்டில் தான் இருக்காரு. அவர் பார்த்துக்க போறாரு. இவங்க 2 பேர் இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ முதல்ல எக்ஸாம் கிளம்பு. எக்ஸாமுக்கு எல்லாம் நல்லா படிச்சிருக்கியா? எல்லாம் நல்லா தான் அத்தை படிச்சிருக்கேன். நான் அதெல்லாம் எழுதிடுவேன். சரிங்க அத்தை, நீங்கள் போங்க. நீங்கள் ரூமில் போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு காஃபி மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அத்தை. பரவாயில்லம்மா, காஃபி தானே, நான் போட்டுக்கிறேம்மா. நீ கிளம்பு. ஐயோ அத்தை, ஒரு காஃபி போடுறதுனால எனக்கு ஒரு டைம் ஆகிட போகிறது கிடையாது. நீங்கள் போங்க. அது மட்டும் இல்லை, மாமா இன்னும் ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கிளம்பவே முடியும். நீங்கள் போய் ரூமில் இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அத்தை. சரிம்மா, காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வா. நான் ரூமில் டேப்லெட் வச்சுருக்கேன், டேப்லெட் போட்டு பார்க்குறேன் கொஞ்சம் சுமாராக இருக்கா இல்லையான்னு. சரியாம்மா? அத்தை, டேப்லெட்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அதான் நல்லது. சரி, நீங்கள் இப்போ ரூமுக்கு போங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிட்டல, கண்டிப்பாக போகிறேன். சரிம்மா, நான் இப்போ போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். சரிங்க அத்தை. ஐயோ, இப்போ என்ன பண்ண? பேசாமல் எல்லா பாத்திரத்தையும் துவைச்சி வச்சுட்டு போயிடலாமா? துவைச்சாக்கா லேட் ஆகிடுமே. அங்கே கிளாஸுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் எக்ஸாம் ஆள் எதுன்னே தெரியாமல் நான் தேடிட்டு இருக்கணும். சரி, என்ன பண்ணலாம்? நிமி, காஃபி ரெடியா? ஏன் இன்னைக்கு ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு வரலாம்? அப்பாடா, நல்ல வேலை ரித்துவாக்கா, நீங்களே வந்துட்டீங்க. உங்களை தான் நினச்சிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன நினச்சியா? எதுக்கு என்ன நினச்சா? சொல்கிறேன்க்கா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் காஃபி குடிங்கக்கா. உங்களுக்கு ரூமுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரதுக்கு சாரி. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு காலேஜுக்கு சீக்கிரம் போகணும்க்கா. சீக்கிரம் போகணும்னா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்க வேண்டியது தானே? நான் எழுந்திரிச்சு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது தெரியுமா? நீ காஃபி எடுத்துகிட்டு வருவேன்னு. காஃபி எடுத்துகிட்டு வரலன்னாக்கா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நான் அப்பவே கீழே வந்து குடிச்சிருப்பேன்ல. அது சாரிக்கா, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் அந்த ப்ரெஷர்லேயே இருந்துட்டேன்க்கா. அதான் கொஞ்சம் எல்லாரையும் மறந்துட்டேன். ஐம் சாரிக்கா. சரி, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத. அப்படி கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணு, நானே வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகேக்கா. அக்கா, அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன? இல்லைக்கா, நான் டிஃபன் சமைச்சு வச்சிட்டேன், லஞ்சும் வச்சுட்டேன்க்கா. நீங்கள் மதியானத்துக்கும் மார்னிங்க்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. பாத்திரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குக்கா. அந்த பாத்திரம் மட்டும் நீங்கள் தேய்ச்சிடுறீங்களா? நான் இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டியது இருக்குக்கா. அந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் துவைச்சு போட்டுருங்க. என்னது? நான் பாத்திரம் தேய்க்கணுமா? அக்கா, ரொம்ப நாள் கொஞ்சம் தான் இருக்கு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேய்ங்கக்கா, போதும். மற்றதை ஈவினிங் வந்து நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு நிமி. அடி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கான்? ஏண்டி, உனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆகலையா? இன்னைக்கு எக்ஸாம் இருக்குங்கிறது நினப்புல இருக்கா இல்லையா? கிளம்படி.
இன்னும் வீட்டுல இருக்க வேலையை பார்த்துட்டே இருந்தா எப்படி? இல்ல மேம், இந்த கிளம்பிட்டேன், எல்லாம் முடிஞ்சது, கிளம்ப வேண்டியதுதான். சரி, அப்புறம் எதுக்கு இங்கே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? வா போவோம். வேற எதுனா வேலை இருந்தா ரித்து கிட்ட வேணா சொல்லிட்டு வா. ரித்துமா, அது என்னன்னு கொஞ்சம் பாருமா. நாங்க கிளம்புறோம். அவளுக்கு இன்னைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு. சரிங்க மாமா. சரிடி, இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கேன்? அதான் ரித்து பார்த்துக்கிறேன்டால. வா கிளம்பலாம். ஏய், முடிச்சுட்டே நிக்காத, வாடி. இன்னைக்கு எக்ஸாமுங்க தான் மறந்துட போற, வாடி. சரியா மேம், இந்த வரேன், போலாம். சரி கிளம்பு. நீ முன்னாடி போய், நான் வரேன். இந்த முன்னாடி போ, பின்னாடி வரேன், அந்த கதையே வேணாம். என் கூடவே வா, நானும் இழுத்துட்டு போறேன் உன்னை, வாடி. ஐயோ மேம், போயா வரேன். இப்ப நீ வரியா இல்லை தூக்கிட்டு போவாடி? சப்பா, என் மானத்தை வாங்குறியா மாம்ஸ் நீனு? இரு, வந்துட்டேன். ஐயோ மாம்ஸ், உனக்கு அறிவில்ல? ரித்து அக்கா இங்கே தான் இருக்காங்க, அவங்க முன்னாடி தூக்கிட்டு போறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். பொண்டாட்டி பொண்டாட்டி, நான் என் பொண்டாட்டியை தான் நீ தூக்கிட்டு போறேன்னு சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போறேன்னு சொன்னேன். அப்படி சொன்னாதான் தப்பு. என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போறோம். ஐயோ, உன்னை காலையில அவசரமா கிளம்பும் போது கூட ரொமான்ஸ் போயா? இதை விட பயங்கரமா பண்ணுவேன். சரி, உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கேன்னு தான் லைட்டா மிலோட்டமான ஒரு ரொமான்ஸ் கொடுக்கேன். மற்றபடி ரொம்ப ஹெவியா கொடுக்கணும்னா கொடுத்துருவேன். என்ன, ஒரே ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாமா? ஐயோ மாம்ஸ், உன்னை டைம் ஆகுதுன்னு சொல்லி தான் அவ்வளோ பறந்தேன். இப்போ என்ன ரொமான்ஸ் பண்ணுவான்னு கேட்டுட்டு இருக்கோம். கண்ணு நோண்டிடுவோம், பார்த்துக்க. வா போலாம். இந்த மாதிரி எதனா பேசணும் தாண்டி வாயை கலரி விடுறது. சும்மா தாண்டி சொன்ன பொண்ணு குட்டி, எனக்கு தெரியாது. நீ முதல்ல எக்ஸாம் நல்லபடியா பண்ணு, ஓகேவா? வேற எங்கேயும் மைண்டை டைவர்ட் பண்ணாது, நல்லபடியா பண்ணு, ஓகேவா? போலாமா? உள்ள முடி பண்ணாடி. லவ் யூடி. சரியா மாம்ஸ், போலாம், டைம் ஆகுது. கேடி பொண்ணு குட்டி, போலாம் போலாம் போலாம். இந்த சித்தி சொல்லும் போதெல்லாம் நம்பல. இப்போ நீயே உன் கண் கூட பார்த்துருப்ப என்ன நடக்குதுன்னு. ஆமா, ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி தான் இங்க எல்லாரும் நடந்துக்கிறாங்களா? ஆமா, இப்போ நிம்மி அப்படிதானே நடந்துக்கிட்டான். அப்ப என் பேர்ல தப்பு இல்லையே, நிம்மி பேர்ல தானே தப்பு. குட்டையை குழப்பியாச்சு, இனிமே மீனை பிடிச்சிட வேண்டியதுதான். நடக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு சாதகமாக தான் நடக்குது. சரி சரி, எந்த விஷயத்தையும் அப்படி லேஸில் தட்டி விட்டுட்டு போயிடக்கூடாது. இதை இப்போ என் பக்கத்துக்கு எப்படி சாதகமாக ஆக்கிக்கிறேன்னு பாருடி. நீ தாண்டி என் பகடக்காய். உன்னை வச்சு தான் இந்த குடும்பத்தையே உருக்குலைக்க வைக்க போகிறேன். அந்த அருணுக்கு நல்ல பாடம் கற்பிக்க போகிறேன். அந்த அருண் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணியே ஆகணும். உன்னை வச்சு தான் இவ்வளவு காரியத்தையும் நான் சாதிக்க முடியும். சொல்லுங்க சித்தி. எனக்கே உன்னை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பெரிய எடுத்து வீட்டு பொண்ணு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. பாத்தியா, நீ சொன்னியே என் நிம்மி ஒன்றும் அப்படி கிடையாது, என் அக்காவாக பார்க்குறா, நான் அவளை தங்கச்சியாக பார்க்குறேன்னு. நீ தான் அவளை தங்கச்சியாக பார்க்குற, ஆனால் அவள் ஒன்று அக்காவாக பார்க்கல, இந்த வீட்டு 2வது மருமகளாக தான் பார்க்குறா. அதனால தான் இந்த வீட்டு மூத்த மருமகன்ற கெத்தை விட்டு கொடுக்காம உன்னை எப்படி வேலையை விட்டு போகிறா பாத்தியா? சமையல் பண்ண தெரிஞ்சவளுக்கு அந்த சாமானை தேய்ச்சி போட தெரியாதா? எவ்வளவு நேக்கா உன்னை கூப்பிட்டு ரித்தாக்கு அந்த சாமானை துவச்சிருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு போறா. ஏன்னா அவள் இந்த வீட்டு மூத்த மருமகளாமா, அதான் உனக்கு ஆர்டர் போடுறா. இல்லை இல்லை சித்தி, அவளுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்காமா, அதனால தான் என்ன தைக்க சொன்னான். நீ என்னம்மா நீனு இப்படி இருக்க? அது சரி, நீ நல்லவளா இருக்க, அதனால தான் உன் தங்கச்சின்னு நினைக்க போய் தான் நீ அவளை விட்டு கொடுக்காம இருக்க. ஆனால் அவளும் உன் அக்காவை நினைக்கணும்ல, அவள் தான் உன் அக்காவே நினைக்கலையே. இந்த வீட்டுக்கு நீ ஒரு 2வது மருமக, உன் வீட்டுக்காரனை வச்சு தான் உன்னை எடை போடுறா. அரவிந்தாலும் இங்கே எதுவும் ஆக போகிறது இல்லை, அதனால உனக்கு இவ்வளோதான் மரியாதை. எக்ஸாம் ஆகுது, மண்ணாவது. ஏன் எக்ஸாம் இருக்குன்னு அவளுக்கு நேற்றே தெரியாதா என்ன? இன்னும் கொஞ்சம் நேரமாக எழுந்திருக்க வேண்டியது தானே? எழுந்திரிச்சு அந்த பாத்திரத்தை தேய்ச்சி போட வேண்டியது தானே? சரி, அதெல்லாம் கூட போகட்டும். ஏன் அந்த பாத்திரத்தை நீ தான் துவைக்கணுமா என்ன? அத்தைன்னு அப்படியே உருகி உருகி பேசுகிறாளே, உன் மாமியார் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? போய் உன் மாமியார் கிட்ட சொன்னால் அவள் செஞ்சு போட போறா. என்ன மாதிரி எத்தம்மா இங்கே நடக்கிறது எதுவும் என் மனசுக்கு சரியாக படலை. சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நான் உனக்கு சித்தி மாற்றம் இல்லைம்மா, உனக்கு இன்னொரு அம்மா மாதிரிம்மா. உங்கள் அம்மா இங்கே இருந்தால் உனக்கு என்னெல்லாம் புத்திமதி சொல்லுவாங்களோ அதுதாம்மா நான் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து உனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்காம்மா. எல்லாரும் உன்னை வேலையை வர மாதிரி நடந்துக்காது, பார்த்துக்கம்மா. உன்னோட வயசில் சின்னவ, அவள் உனக்கு ஆர்டர் போடுற நிலைமையில நீ இருக்கன்னா அப்போ உன்னோட மரியாதை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கியே. டைம் என்ன ஆகுது? அச்சோ, டைம் ரொம்ப ஆயிடுச்சு போல இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்பும். என்னோட ஃபோன் எங்கே வச்சேன்? ஃபோனு இங்கே தான் வச்சிருந்தேன். அரவிந்த், 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 உங்களை கூட்டிட்டு இருக்கேன். சொல்லுமா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எவ்வளவு நேரமா உங்களை கூட்டிட்டு இருக்கேன். சொல்லுமா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். நீ கூப்பிட்டது சரியா கவனிக்கல. என்னம்மா? என்னவா அரவிந்த், கிச்சன்ல என்ன நடந்து தெரியுமா உங்களுக்கு?
என்ன என்ன நடந்தது? என்ன நடந்ததாவா? அதை கேட்டீங்க உங்களுக்கே ஆத்திரம் அடைக்க அரவிந்த். ரித்துமா, நீ இந்த அளவுக்கு கோவப்படுறனா அங்க என்ன நடந்தது சொன்னாதான் எனக்கும் தெரியும். எனக்கே கோவம் வரும்னா தெரியல. நீ என்ன நடந்தது அதை சொல்லு ஃபர்ஸ்ட். சொல்றேன். அதான் அவ இருக்கால. ஏவா? அவதான் நிம்மி. கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசுமா. அரவிந்த் என்ன பேசுறீங்க? அவ என்னை விட சின்ன பொண்ணு. நான் அவளை அவ இவன் கூப்பிடக்கூடாதா என்ன? அவ உன்னை விட சின்ன பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த மருமக. எனக்கு அண்ணி, என் அண்ணனுக்கு பொண்டாட்டி. அதனால நிம்மி பேரை சொல்லி கூப்பிட்டா மட்டும் போதும். அவ இவன்னா பேசாது, புரியுதா? ஆமா ஆமா, எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அவ பக்கம் மட்டும் தானே நியாயம் இருக்கு, என் பக்கம் நியாயமே இல்லைல்ல. நான் தானே ராங்கித்தனம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாரு ரித்துமா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் டென்ஷன் இல்லாம கிளம்பணும்னு நினைக்கிறேன். நீ டென்ஷன் ஆக்கிட்டு தான் என்ன அனுப்புவேன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தது சொல்லுமா. சொல்றேன் கேளுங்க. அந்த நிம்மி என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நிம்மி கண்டிப்பா எதுவும் பேச மாட்டாளே. உன்னை மரியாதை இல்லாம எதனா பேசிட்டாளா? இல்ல, சான்ஸே இல்ல. கண்டிப்பா நிம்மி அப்படி பேசவே மாட்டா. என்ன ரித்து, என்ன நடந்தது? என்ன நடந்தது தெளிவா சொல்றியா இல்லையா? அதானே, அவளை யாரும் குறை சொல்லிட மாட்டீங்க. அவ மேல தப்பே இருந்தாலும் அவ தப்பு இல்லைன்னு தானே எல்லாரும் சொல்லுவீங்க. அப்படிதான் அவ எல்லாரையும் ஓட்டி படைச்சு வச்சிருக்கா. ரித்து, தேவையில்ல அதுதான் பேசாத. என்ன நடந்தது? என்ன நடந்தது மட்டும் சொல்லு. அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாமா, காலேஜுக்கு சீக்கிரம் போகணுமா. அதனால கிச்சன்ல அவ்வளவு பாத்திரம் இருக்கு, அதை நான் தேய்க்கணுமா. எனக்கு அவ ஆர்டர் போட்டு போற அரவிந்த். என்ன ரித்து சொல்ற? நிம்மி உன்ன பாத்திரம் தேய்ன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போறாளா? ஆமா அரவிந்த், பாத்தீங்களா உங்களுக்கு கோவம் வருது பாத்தீங்களா? எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல, எனக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க அரவிந்த். ஆமாமா கண்டிப்பா எனக்கே ஆத்திரம் வருது. அப்ப உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ பண்ணது ரொம்ப தப்பு தான். வரட்டும், சாயங்காலம் வந்த உடனே நானே அவளை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறேன். போதுமா ரித்து? கண்டிப்பா அரவிந்த், நான் நினைச்சேன் எங்க நீங்க இதுக்கும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களோன்னு. பரவாயில்ல, இப்பவாது நீங்க நியாயம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கே சந்தோஷம் அரவிந்த். ஆமாமா ரித்து, நியாயம் உன் பக்கம் தான். அதான் உன் பக்கத்துக்கு நான் பேசுறேன். அவ ரொம்ப தப்பு பண்ணிட்டான். இரு, சாயங்காலம் வரட்டும், அவளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கு பாத்துக்க. கரெக்ட் அரவிந்த், வந்த உடனே நல்லா கேளுங்க. அப்பவாது அவளுக்கு அறிவு வருதா இல்லையான்னு பாப்போம். கண்டிப்பாமா, நான் கேட்கறேன். அவளுக்கு அறிவு வருது இருக்கட்டும். ஆமா, உனக்கு அறிவு எங்க போச்சு? அரவிந்த் என்ன சொல்றீங்க? எனக்கு அறிவு எங்க போச்சுன்னு கேக்குறீங்க? ஆமாமா, கரெக்டா தானே கேட்கிறேன். நீயும் இந்த வீட்டு மருமக தானே, அவளும் இந்த வீட்டு மருமக தான். அவளுக்கான வேலைகளை எல்லாமே கரெக்டா செய்யறா. அப்ப நீ உன் வேலைகளை நீ தானே செய்யணும். நியாயமா அவ சொல்றதுக்கு முன்னாடி நீயே போய் அந்த வேலையை எடுத்து போட்டு செஞ்சிருக்கணும். நீ செய்யாததுனால அவ உனக்கு ஆர்டர் போடுற மாதிரி வந்துருச்சு. தப்பு இப்ப யார் பேர்லன்னு உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். உன் பேர்லயா இல்ல அவ பேர்லயா? அரவிந்த் பாரு ரித்துமா, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிரடல் ஓடிட்டு இருக்கு. அதனால நடக்கிற எல்லாமே உனக்கு தப்பா மட்டும் தாண்டி தெரியுது. அது வந்து இங்க வா, இங்க பாரு ரித்துமா, நீ ஒரு குழந்தைடி. உனக்கு எதுவும் இப்ப வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. இல்ல அரவிந்த். இங்க பாரு, எனக்கு தெரியாதுமா ஏ ரித்து எப்படின்னு. ஏ ரித்து பத்தி எனக்கு தெரியாதா? ஏ ரித்து இப்படி எல்லாம் கிடையாது. ஏ ரித்துமா, அவ ஒரு குழந்தை. நான் எது சொன்னாலும் அழகா கேட்டுக்குவா. அவளுக்கு கெட்டதுன்னா என்னன்னு நினைக்க கூட தெரியாது. ஆனா இப்ப இதெல்லாம் பேசுறேன்னா இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்குடி. ரித்து, லவ் யூடி. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி இவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? ஏதோ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. உனக்கு அந்த மாதிரி எதுனா தோணுதா? என்ன நீ என்ன மிஸ் பண்றேன்னு உனக்கு தோணுதா இல்லையாடி? ஆமா அரவிந்த், நம்ம ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. சாரி அரவிந்த், நான் ஏதோ மைண்ட் டென்ஷன்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு என்னமோ எனக்கு தெரியல அரவிந்த், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு எல்லாமே பார்க்க கோவமா வருதே. ரித்துமா, அதான் சொன்னேன்ல, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிரடல் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் உனக்கு பார்க்கற எல்லாமே தப்பா தெரியுது. தப்பா தெரியறதுனால தான் அது மேல எல்லாம் கோவம் வருது. நீ பாருடி, எதையுமே தப்பா பார்க்காத. இது உன் குடும்பம், நீ தான் இந்த குடும்பத்தை பார்க்கணும். நிம்மி உன் தங்கச்சி, அப்படி நீ நினைச்சு பாரு. எதுவுமே உனக்கு தப்பா தெரியாது. நீ பாரு ரித்து, ப்ளீஸ் டி, என் ரித்துவா வாடி. நான் ரொம்ப ஆசையா இருக்கேன்டி. அரவிந்தோட ரித்துவா வாடி. இந்த ரித்து வேண்டாம், எனக்கு இந்த ரித்துவை பிடிக்கலடி. அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அதான் சொன்னா, என் ரித்து குழந்தைன்னு சொன்ன பேர், அது இப்ப நிரூபிக்கிறா பேர். என் ரித்து தாண்டி நீனு. எனக்கு இந்த ரித்துவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ரித்துக்குள்ள ஒருத்தர் இருக்கா பாரு, அவளை தான் எனக்கு பிடிக்கல. என் ரித்துவை உள்ள ஒளிச்சு வச்சிருக்க, அவளை கொண்டு வா. அவள் தான் எனக்கு வேணும். அவ மட்டும் தோண்டி என் பொண்டாட்டி, ஓகேவா? அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு என் ரித்துமா சிரிக்கிறாளே. இது தாண்டி எனக்கு வேணும். அப்படியே ரித்து, ஐ லவ் யூ செல்லக்குட்டி. இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு என் ரித்துமா சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. நமக்குள்ளேயும் நடுவுல நிறைய இடைவெளி வந்துட்ட மாதிரியும் இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கு. நான் ஆஃபீஸ்க்கு போகணுமாடி? அரவிந்த், உங்களை காலையிலே ஆரம்பிக்காதீங்க. நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. இல்லடி, விட்டு போக மனசு இல்லடி. அப்படியே இங்கேயே இருந்துடலாமான்னு தோணுது. நான் இருந்துட்டுமா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, லீவ் போட்டுட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏது வந்தாலும் நம்ம நைட் வச்சுக்கலாம், சரியா? இப்போ கிளம்புங்க என் செல்ல பிள்ளை, கிளம்புங்க. லவ் யூடி ரித்து, இப்படியே இருடி. தயவு செஞ்சு மாறாதடி. இந்த ரித்து தாண்டி எனக்கு வேணும்.
இந்த ரித்துவாவே என் கூட இருடி. என்னோட ரித்துமா, சரியா? இப்படியே இருடி. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன். நீங்க தான் என்ன ஏதோ வேற மாதிரி நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன் அரவன். அப்படியா? சரி பார்ப்போமே. என் ரித்துமா இப்படியே இருக்காளான்னு பார்ப்போம். சரி, ஈவினிங் வரும்போது என்ன வாங்கிட்டு வரோம்? என் பொட்டு குட்டிக்கு என்ன வேணும்? எனக்கு இல்ல அரவன், எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க வந்துட்டீங்கன்னா போதும், சீக்கிரம் வாங்க. ஐயோ, என் பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக நான் எதுவுமே வாங்காம வர முடியாதுல்ல. என் பொண்டாட்டிக்காக ஸ்பெஷலாக எதனா வாங்கிட்டு வரணும்ல. வாங்கிட்டு வரேன். சாயங்காலம் ரெடியா இரு. போங்க, கிளம்புங்க கிளம்புங்க, டைம் ஆகுதுல, கிளம்புங்க. கிளம்புறேன்டி. விரட்டுறதுலே குறியா இருக்கா. கோவமா இருக்கும்போது மட்டும் பக்கத்துல வச்சுப்பா, சந்தோஷமா இருக்கும்போது வெளியில அனுப்பிடுவா. ஓடி. லவ் யூ அரவன். போதுமா? இப்போ கிளம்புறீங்களா? அப்பா, நைட்டுக்கு வரைக்கும் தாக்கு பிடிக்கொண்டி. நைட்டுக்கு வந்து மீதி எடுத்துக்கிறேன். இப்போ கிளம்பட்டுமா? லவ் யூடி இருக்குமா? சரி கிளம்புறேன். சரிங்க அரவன். எதையோ மறக்கிற நியாயமா? இன்னைக்கான பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வேஷிகா கண்ணா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வேஷிகா கண்ணா. வேஷிகா கண்ணா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும். எங்களுடைய வாழ்த்துக்கள் கண்ணா. ஓகே டியர்ஸ், 2 சேனல்லையும் வீடியோ போட்டுட்டு மறக்காம பாத்துங்க. பாய் டியர்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 2 சேனல்லையும் வீடியோ போட்டாச்சு. மறக்காம பாத்துருங்க. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய் டியர்ஸ்.